Hello investors, welcome to Investor Mind Voice. இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட்டு டேட்டா எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். வேர்ல்டு மார்க்கெட் பார்த்திங்கன்னா எல்லாமே மேக்ஸிமம் இன்றைக்கி எல்லாமே இப்போ பாசிட்டிவாக தான் இருக்குது. நேற்று ஆக்சுவலி டவ் மட்டும்தான் பாசிட்டிவ் இருந்துச்சு. S&P 500 நாஸ்டாக் எல்லாமே நெகட்டிவ் இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவ் வந்துடுச்சு. ஜப்பானோட நிக்காய் இண்டெக்ஸ் கூட பார்த்திங்கன்னா அவங்களுடைய இது பார்த்தா ஒரு 23 பாயிண்டில் பாசிட்டிவ் தான் இருக்குது. நம்ம இந்தியன் மார்க்கெட் மட்டும்தான் பார்த்திங்கன்னா ரொம்ப நெகட்டிவில் போயிருக்கு. நிஃப்டி பார்த்திங்கன்னா நெகட்டிவில் 48, சென்செக்ஸ் பார்த்திங்கன்னா 170 புள்ளிகள் வந்து நெகட்டிவ்லேயே இன்றைக்கி ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. கோல்டு பார்த்திங்கன்னா கோல்டு, அதுக்கப்புறம் காப்பர், க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ் இது எல்லாமே நெகட்டிவில் இருக்குது. சில்வர் மட்டும்தான் ஒரு 0.38 பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கிரிப்டோ கரன்சின் கிட்ட $1,09,000 போயிட்டுருக்கு. கிரிப்டோ கரன்சி ரொம்ப வால்டேட்டாக இருக்குது இப்போ ரீசெண்டாக. காரணம் வந்து ட்ரம்ப்போடைய டேரிஃபு, அவருடைய பாலிசி எல்லாம் நிறைய விஷயங்களால் தான் கிரிப்டோ கரன்சி வந்து ஆக்சுவலி கிரிப்டோ கரன்சி வந்து மேலே போகிறது கீழே போகிறதுன்னு ட்ரம்ப்போடைய வார்த்தைகள் மட்டும்தான் இருக்குது. ரீசெண்டாக நிறைய நியூஸஸ்லாம் வந்துட்டுருக்கு. எத்திரியமும் 2500 இருக்குது. USD $1 இருக்குது. SRP பார்த்திங்கன்னா $2, PNP $650 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. FINDயோடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா 11,622 கோடி பை பண்ணியிருக்காங்க. ஆனால் செல் பண்ணிக்கிறது 13,154 கோடி செல் பண்ணியிருக்காங்க. நெட்டாக பார்த்தோன்னா ஒரு 1,400 கோடி வந்து பார்த்தோன்னா செல் தான் பண்ணியிருக்காங்க. அப்படியே நம்ம DIS பார்த்திங்கன்னா அவங்க பை பண்ணது 12,690 கோடி, செல் பண்ணது பார்த்திங்கன்னா 11,354 கோடி. அவங்க நெட்டாக பார்த்தா 1,300 கோடிக்கு மேலே வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ என்னதான் நம்ம DIS வந்து பை பண்ணாலும் நம்ம மார்க்கெட் வந்து மேலே போகாததுக்கு காரணம் மார்க்கெட்டில் வந்து ஒரு நல்ல நியூஸ் எதிர்பார்த்துட்ருக்கு. நம்ம மார்க்கெட்டில் எந்த நியூஸ் இல்லை. இப்போ அப்கமிங் கம்பெனிஸோட ரிசல்ட் எல்லாம் அப்கமிங் வரப்போகுது. அது மாதிரி யூஎஸோடைய ஃபெட் ரேட் கட் என்ன ஆக போகுது, அதுக்கப்புறம் நம்ம ட்ரம்ப்பு அவர் வந்து டேரிஃப் என்ன சொல்ல போகிறாரு, இதெல்லாம் பார்க்குற இந்த காரணம். இது மட்டும் இல்லாமல் நம்ம மார்க்கெட்டு வந்து ஆல் டைம் ஐக்கு நியரஸ்ட் இருக்குது. அதனால் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து இறங்குமோன்னு சொல்லிட்டு எல்லார் மத்தியிலையும் ஒரு சின்ன ஒரு ஃபியர் இருக்கிற காரணத்தாலும் மார்க்கெட் இப்படி ஆகிட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் DISம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிகிட்ருக்காங்க ஸ்லைட்லி, அதனாலேயும் இப்படி இருக்கலாம். இந்த FIDSோடைய நம்ம இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து எவ்வளோ செல் பண்ணியிருக்காங்க, பை பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ ஜனவரி மாதம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு 87,000 கோடி பார்த்தோன்னா செல் தான் பண்ணியிருக்காங்க. பிப்ரவரி மாதம் 58,000 கோடி செல் பண்ணியிருக்காங்க. மார்ச்லேருந்து பார்த்தோன்னா அவங்க பை பண்ணது அப்படியே ஸ்டார்ட் ஆகிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மார்க்கெட்டு. மார்ச்சில் 2,000 கோடி, அதுக்கப்புறம் ஏப்ரலில் 2,000 கோடி, மே மாதம் தான் 11,000 கோடிக்கு மேலே பார்த்திங்கன்னா அவங்க வந்து பை பண்ணியிருக்காங்க. ஜூனில் அப்படியே அது குறைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஜூலையில் ஃபுல்லாக அவங்க செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி இதில் என்ன நடக்குதுன்னா அவங்க பார்ஷியலாக ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிகிட்ருக்காங்க. காரணம் மார்க்கெட் ஹையில் இருக்குது, எப்போ வேணால் வேலிடிட்டி ஆகி கீழே வரலான்ற ஒரு இதுக்காக அவங்க ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்கமிங் ஈவெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியோட ரிசல்ட்டு தான் மெயினாக இருக்குது. ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்குது எல்லாமே. அதுக்கப்புறம் டேரிஃப் நம்ம வேர்ல்டு நாட்டாமல் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரியாக இப்போ வியட்நாம் கூட ரீசெண்டாக ஒரு டீல் ஒன்று முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சைனா கூட ஒரு டீல் ஒன்று முடிச்சிருக்காங்க. டேரிஃப் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு எவ்வளோ டேரிஃப் நான் விதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாரி அப்கமிங் வந்து இந்த வீக்கில் வந்து இந்தியா US ஒரு டீல் இருக்கலாம் அப்படின்ற மாரி நியூஸஸ்லாம் வருது. ஸோ அந்த டீல் வந்து நல்லபடியாக நமக்கு பாசிட்டிவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹை கண்டிப்பாக ரீச் ஆகும். அது மாதிரி யூஎஸோடைய எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா வந்திருக்கு, அதுவும் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. அப்கமிங் வீக் பார்த்திங்கன்னா ஃபெட்டோட ரேட் கட் இருக்குது. ஃபெட்டுன்னா நம்ம இந்தியாவில் வந்து ரிசர்வ் பேங்க் இருக்கு இல்லையா, அதேமாரி அமெரிக்காவில் ஃபெட்ரல் ரிசர்வ் பேங்க் வந்து நியூயார்க்கில் இருக்குது. அவங்க வந்து இது வரைக்கும் வேர்ல்டில் எல்லா கண்ட்ரியும் வந்து ரேட் கட் பண்ணிட்டாங்க, அமெரிக்கா மட்டும் என்ன பண்ணலன்னு சொல்லிட்டு ட்ரம்ப்பு வந்து தொடர்ந்து வந்து குற்றம் சாட்டிகிட்டே இருக்காரு. அப்கமிங்கில் கண்டிப்பாக ரேட் கட் இருக்குது, நிறையா வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம இன்றைக்கி வருண் பெவரேஜ் கம்பெனியை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். வருண் பெவரேஜ் இந்தியா மட்டும் இல்லை, இந்தியாவை தவிர்த்து நிறைய கண்ட்ரிலஸ் பார்த்தோன்னா அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது. ஆக்சுவலி வருண் பெவரேஜ் வந்து பார்த்தோன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க,
சேல் பண்ணுறாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் அனைத்து துறையில் அவங்க அதாவது அவங்க மேனுஃபேக்சரிங் அனைத்து இதுலையுமே அவங்களே பார்க்குறதுனால அவங்களுடைய ப்ராஃபிட்டும் நிறையா இதாக இருக்குது. நம்ம வருண் பீவரேஜ் பார்த்திங்கன்னா வெறும் பெப்சி மட்டும் இல்லை, நம்ம அக்வாஃபினால் ஆரம்பித்து 7up, ட்ராபிகானா, மிராண்டா எல்லாமே அவங்களுடைய பிராண்டு கீழே தான் வரும். இப்போ வந்து வருண் பீவரேஜ் கீழே போகிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. வருண் பீவரேஜ் பார்த்திங்கன்னா அவங்களுடைய டேட்டாஸ்லாம் நம்ம பார்ப்போம். அவங்க மார்க்கெட் கேப் பார்த்திங்கன்னா 1,52,000 கோடிக்கு மேலே மார்க்கெட் கேப் இருக்குது. ஸ்டாக் பி 54 இருக்குது. அவங்க இண்டஸ்ட்ரியல் பி பார்த்திங்கன்னா 76 இருக்குது. இண்டஸ்ட்ரி பீட அவங்களோட இது பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. அதில் வேல்யூ ஓவர் வேல்யூவேஷன் கிடையாது. ஆனால் என்ன ரீசனால் தொடர்ந்து குறைஞ்சிட்டு இருக்குன்னா, இப்போ வந்து கேம்பகோலா அவங்க வந்து காம்படேட்டர் இருக்குன்ற மாதிரி பேச்சு நிறைய அடிபடுறதுனாலையும் வேர்ல்டு லெவலில் மார்க்கெட் வந்து ஒரு அன்ஸ்டேபிளாக இருக்கிறது காரணத்தால் அது தொடர்ந்து இறங்கிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு டெம்பரவரி தான். கண்டிப்பாக கம்பெனி வந்து ஒரு நல்ல கம்பெனி. அதனால் கண்டிப்பாக இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இவங்களுடைய கடன் முதற்கொண்டு கம்மியாக தான் இருக்குது. அதனால் இப்போ கரண்ட் ரேட் பார்த்திங்கன்னா ஒரு 451 ரூபா தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆனால் இது இன்னும் ஒரு 420, 400 கிட்ட வருன்ற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ இதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுங்க. இவன் ஆக்சுவலி பார்த்தோன்னா இவங்க 200 டேஸ் மூவிங் கீழே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக இது மேலே வந்து ஒரு 500, ஒரு 600 அதுமாரி போகுன்ற மாரி எல்லாமே எதிர்பார்க்குறாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2024 இந்த ஹால் டைம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2024 660க்கு மேலே இதாகிட்டுருக்கு, ட்ரேட் ஆகிருந்துருக்கு. ஸோ அதேமாதிரி கண்டிப்பாக இப்போ வந்து மார்க்கெட்டில் ஒரு நல்ல நியூஸ் வந்தால் கண்டிப்பாக வருண் பீவரேஜும் கண்டிப்பாக மேலே போக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்துருவோம். இவங்க தொடர்ந்து பார்த்தோன்னா இவங்களோட ப்ராஃபிட் அதிகமாகிட்டே தான் இருக்குது. தொடர்ந்து இவங்களுக்கு 2024 பார்த்தோன்னா 2,634 கோடி ப்ராஃபிட் பார்த்துக்கிறாங்க. 2025 பார்த்தீங்கன்னா மார்ச்சில் 2,818 கோடி ப்ராஃபிட் பார்த்துக்கிறாங்க. ஸோ இயர் ஆன் இயர் இவங்களுடைய ப்ராஃபிட் வந்து அதிகரிச்சுட்டு தான் போகுது. ஸோ மார்க்கெட்டில் வந்து பார்த்தோன்னா ஒரு அன்ஸ்டேபிளான ஒரு நிலையாக இருக்கிறதுனால இது தொடர்ந்து பார்த்தோன்னா இப்படியே ரொம்ப லோவில் போயிட்டுருக்கு. அதே மாதிரி இன்னொரு ரீசனும் எஃப்ஐயும் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஹோல்டிங்ஸ் பர்சன்டேஜை டிசம்பர் 2024 25%, இப்போ மார்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 2020 அவங்களுடைய ஹோல்டிங்ஸ் வந்து குறைச்சிருக்காங்க. இந்த ரீசனுக்காகவும் மார்க்கெட் இறங்குது. அவங்க ஹோல்டிங்ஸை குறைச்சது மெயினான காரணம் எல்லாம் சொல்கிறாங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் காரணம் சொல்கிறாங்க. டிஐஸ் வந்து அதேமாரி 1 இயருக்கு முன்னாடி 7%, இப்போ 9%, 2% அதிகப்படுத்தியிருக்காங்க. பப்ளிக்கும் பார்த்தீங்கன்னா 7.52லேருந்து 7.59 அதிகரிச்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு சின்ன விஷயங்கள் தான். இதனால் ஒரு பெரிய நெகட்டிவ்லாம் அந்த கம்பெனியில் கிடையாது. அவங்க ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டால் தொடர்ந்து அவங்க செல் பண்ணுறது அதிகரிக்குதா, அவங்க ப்ராஃபிட் அதிகரிக்குதா மட்டும்தான் நம்ம பார்க்கணும். மற்றபடி சின்ன விஷயங்கள்லாம் வந்து டெம்பரவரி தான். கம்பெனி நல்லா இருக்கா அதை மட்டும் பார்த்தாலே போதும். அடுத்து நம்ம டாடா மோட்டார்ஸ் பற்றி பார்ப்போம். டாடா மோட்டார்ஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா மார்க்கெட் கேப் 2,54,000 கோடியில் இருக்குது. அவங்க ஸ்டாக் பி 9 இருக்குது. அவங்களோட இண்டஸ்ட்ரியல் பி பார்த்தோன்னா 32 இருக்குது. ஸோ வேல்யூலாம் பார்த்தா டாடா மோட்டார்ஸோட வேல்யூலாம் நல்லாவே இருக்கும். அவங்க டெப்ட்டு கம்மியாக இருக்கும். அவங்க ஓபிஎம் எல்லா வேல்யூயும் பார்த்திங்கன்னா நல்ல வேல்யூ தான் இருக்கும். ஸோ இதுவும் வந்து நம்ம வேல்யூ வந்து ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது. இது இந்த இயர் பார்த்தா 52 வீக்கு ஹையில் வந்து பார்த்தோன்னா 1,179 ரூபா போயிருக்கு. லோ வந்து 536 ரூபா போயிருக்கு. இப்போ டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் ரொம்ப கீழே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இவங்க வந்து ஜூலை 24 வந்து பார்த்தோன்னா அவங்க ஹையை போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 இயர் ஆயிடுச்சு. 1 இயர் கழிச்சு இன்னும் லோவில் தான் இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இது மேலே வரும் எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. அதுவும் இல்லாமல் டாடா மோட்டார்ஸ் வந்து இப்போ 2ஆக பிரிய போகுது. கமர்ஷியல் வெஹிக்கிள் தனியாகவும் பேசஞ்சர் வெஹிக்கிள் தனியாகவும் பிரிய போகுது. ஸோ அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லார் மத்தியிலும் ஒரு குழப்பமாகவும் இருக்குது. அது கண்டிப்பாக அதுக்கு வந்து நல்ல ஒரு நியூஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக இது மேலே போகும்.
இவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துருவோம். நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக 2024 மார்ச்சில் பார்த்தீங்கன்னா 31,807 கோடியில் இருந்திருக்கு. ஆனால் இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 28,000 கோடி. ஸோ ப்ராஃபிட் குறைஞ்சிருக்க காரணத்தாலும் மார்க்கெட்டு மூலம் இறக்கி விட்டுடுச்சு. கண்டிப்பாக இப்போ அப்கமிங் ரிசல்ட்டு கொடுத்தாங்கன்னா இந்த செகண்ட் குவார்ட்டர் இந்த ரிசல்ட்டு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து மேலே போகும். அதேமாதிரி இந்த ஆட்டோ ஃபீல்டில் இருக்கிற மற்ற கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வந்து ரிசல்ட் கொடுக்குறதும் சரி, அவங்க சேல் ஆகிறதும் சரி, எது நல்லா இருக்குன்னா நம்ம மகேந்திரா கம்பெனி தான் பார்த்திங்கன்னா அவங்க சேல்ஸு எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு. மற்ற எல்லா கம்பெனிஸ் விட மகேந்திரா ஏன்னா காரணம் புது மாடல்ஸ் வந்து ஹிட் ஆகிறது தான் காரணம். டாடா மோட்டார்ஸ் ஆகட்டும், மற்ற கம்பெனிஸ் வந்து புது மாடல் எதுவும் ஹிட் ஆகாத காரணத்தால் தான் ரொம்ப லோவில் போயிட்டுருக்கு. அதேமாதிரி ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் இவங்களுடைய சேல்ஸும் பார்த்தோன்னா அதிகமாக இருக்குது. கம்பேர் பண்ண மற்ற கம்பெனிஸ் விட M&M, ஃபோர்ஸ் மோட்டார்ஸ், கியாஸ் மோட்டார்ஸ் இவங்க 3 கம்பெனியும் பார்த்தோன்னா லாஸ்ட் 2 இயர்ஸாக அவங்களுடைய டேட்டா எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கிறதுனால ஷேர் மதிப்பும் அதிகமாகிட்டே போகுது. ஸோ நம்ம இப்போ ஒரு ஷேரை வந்து வாங்கும்போது நல்ல கம்பெனியாக அதனுடைய பாஸ்ட் ஹிஸ்ட்ரி எப்படி இருக்குது, ப்ரெசண்ட்டாக எப்படிலாம் போயிட்டுருக்கு, ஃப்யூச்சர் விஷன் என்ன, இதை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். ஒரு நல்ல கம்பெனி செலக்ட் பண்ணிவிட்டு அது லோவில் போனாலும் அதை பற்றி கவலையே படக்கூடாது. நம்ம தொடர்ந்து அதை ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ கண்டிப்பாக அது ப்ராஃபிட்டில் வரும். அதனால் லோவில் போகிறத பற்றி கவலைப்படாதீங்க. ரொம்ப மோட்டிவேட்டரோட தொடர்ந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். மாதமோ ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் எஸ்ஐபி முறையில் தொடர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி ஓவர் டைவர்சிஃபையாக கண்டிப்பாக நீங்கள் இருக்க வேண்டாம். ஒரு மினிமம் ஒரு 4 ஸ்டாக் 5 ஸ்டாக் போதும். அதிகபட்சம் 10 ஸ்டாக்கு மேலே போகாதீங்க. ஓவர் டைவர்சிஃபை பண்ணாலே நம்ம அந்த ஸ்டாக்கை வந்து தொடர்ந்து அனலைஸ் பண்ண முடியாது. அதில் எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு 5 ஸ்டாக் போதுமானது. அந்த 5 ஸ்டாக்கில் மாறி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொடர்ந்து எஸ்ஐபி முறை இன்வெஸ்ட் பண்ண நல்ல ஒரு ப்ராஃபிட் வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட் வந்து என்னை அடுத்தடுத்து இம்ப்ரூவ் பண்ணி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.